எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ரொம்ப தப்பான ஒரு 5 அட்வைஸ் பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். டாக்ஸிக் பிஹேவியர இந்தியன் ஃபேமிலீஸ் வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இது எனக்கு இல்ல. நெறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்களே அறியாமலே வேற யாருக்காவது கூட சொல்லியிருப்பீங்க. ஸோ அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்ய பிரதீபா, யுவர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்யூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல நெறைய அப்யூஸ் பத்தி, ரெக்கவரி பத்தி, பிரெயின் சயன்ஸ் பத்தி நெறைய கன்டென்ட் பார்க்குறோம். நர்வஸ் சிஸ்டம் பத்தியும் நெறைய தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிஃபோர் ஐ கெட் இன்டு த வீடியோ, ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டூ உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். வீக்லி ஒரு நாள் வந்து நான் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து இன்னும் என் கூட டைரக்ட்டா பெர்சனலா பேசணும் அப்டின்னா, அந்த வெபினார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். அங்க நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் வி ஹேவ் அ கம்யூனிட்டி ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் டூ ஜாயின் மை கம்யூனிட்டி, யூ கேன் ஜாயின். ஸோ எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்னா, யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட். ஐ வில் ஆன்சர் யுவர் queries and I have a phone number shared. என்னோட யூடியூப் ப்ரொஃபைல்லேயே இருக்கும். அங்கே போய் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஜாயின் மை ஃப்ரீ வெபினார். இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி வீக். இந்த மே மந்த் மட்டும் ஃபுல்லாக பண்ணலை பிகாஸ் நான் அட்டெண்டன்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால. பட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எவ்ரி வீக். ஸோ நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் யூ கேன் ஜாயின் மை வெபினார் எனி டைம். ஸோ நவ் கம்மிங் டு த 5 டாக்ஸிக் பிஹேவியர் தட் இஸ் நார்மலைஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்னு நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணப்போ, அவங்க எனக்கு சொன்ன பதில் வந்து, உன்னை விட இன்னும் மோசமாக நிறைய பேர் லைஃப்பில் இருக்காங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் வீட்டுக்கு வந்துடுற அப்படி இல்லை, ராத்திரி வெளியே தங்குறது இல்லைல்ல, உன்னை அடிக்கலைல்ல, உனக்கு காயம் படலை, அப்புறம் வேற என்ன வேணும், சம்பாதிக்கிறா அப்படி, தண்ணி அடிக்கிறது இல்லை, வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஸோ ஹீ இஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் அதர் மென். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு டாக்ஸிக் அட்வைஸுன்னு சொல்லுவேன். See, that is not the only thing, no? You know, the emotional abuseங்கிறது வந்து it leaves much more damage. while physical abuse விட அடி வந்து மற்றவங்களுக்கு தெரியும். பட் அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்கிறோம், அதை எமோஷ்னல் அப்யூஸ் வந்து வெளியில் தெரியாது. ஸோ அதனால அவன் இதெல்லாம் அவங்க பண்ணாததுனால அவங்க பண்ணுற இந்த விஷயம் ஓகேங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். த செகண்ட் ஒன், நான் உன்னை எவ்வளோ சுதந்திரமாக விட்டுருக்கேன், நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், ஐ எம் allowing you to be independent. See, nobody can say that to another human being. Each human being அவங்களுக்கு அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கு இருக்குது. த ஃப்ரீடம் டு டாக், அது வந்து இதுலேயே இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட்லேயே அதுக்கெலாம் லாஸ் இருக்குது. இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஃப்ரீடம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதையே ஒரு பெரிய பாயிண்ட்டாக யாருமே இங்கே பேசவே முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் we are dependent on நம்ம பேரண்ட்ஸை நம்ம பிலீவ் பண்ணி இருக்கணும், நம்பணும். பிகாஸ் அந்த வயசில் நமக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அந்த 18 வயசுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் யாருக்குமே நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அனதர் டாக்ஸிக் பிஹேவியர் தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நார்மல். ஏன்னா புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு சுதந்திரம் கொடுக்குறான், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு கொடுக்க அதை இதே திருப்பி சொன்னால் நல்லா இருக்குமா கேட்குறதுக்கு? யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் நார்மல். அடுத்தது, என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி தே வில் சே ஐ எம் ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் யூ, ஓகே, ஆர் ஐ லவ் யூ, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இதில் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ்க்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கே இருக்கேன்னு சொல்லணும், ஃபோனை கொடுத்துடணும், சேட்ஸ் எல்லாம் காமிச்சிடணும், எந்த ஃபோன் எப்போவா இருந்தாலும் எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் கால் பண்ணால் ஃபோனை எடுத்துடணும். பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஐ லவ் யூ, தட் இஸ் வை ஐ எம் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். நேற்று கூட லைவ்ல வந்து ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், அவள் வந்து என்கிட்ட அவ்வளோ ப்ராப்ளமாக நடந்துக்கிட்டா, விட்டுட்டு போயிட்டா, இப்போ திருப்பி வந்து சாரி கேட்குறா, ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னா பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ எம் ஸோ பொசசிவ் அபவுட் யூ, அதனால தான் அப்படி. பொசசிவ்னஸ் ஒரு லிமிட்டுக்குள்ளே வந்து அது பொசசிவ்னஸ் கிடையாது, தட் இஸ் மேனிப்புலேஷன், தட் இஸ் கண்ட்ரோல். ஸோ யூ கேன் நாட் do that to any human being. You can be a male, you can be a female. ஒரு லைன் இருக்கணும். ஸோ ஒரு பாட்காஸ்ட்டில் கூட நான் பேசியிருந்தேன், டாக்ஸிக் காதல்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் சொன்னேன், அந்த பவுண்ட்ரிஸ் இருக்கணும். எத்தனை கமெண்ட்ஸ், பவுண்ட்ரிஸ் எல்லாம் மீறினது தானே லவ்,
ஏங்க லவ்வுங்கிறதே ரெஸ்பெக்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பர்சனோட என்ன சொல்றது? அந்த தனித்தன்மைய மீறிட்டு என்னங்க லவ்? அது லவ்வே கிடையாது. எத்தன நாளைக்கு அத வந்து நீங்க வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு, விட்டு குடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியும்? அந்த பர்சனல் ஸ்பேஸ் எல்லாருக்குமே தேவை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிடலாம். எது வேணா சொல்லிடலாம். ஆ ஃபைனலி அ எமோஷனல் அபியூஸ் பண்ணலாம். சைக்காலஜிக்கல் அபியூஸ் பண்ணலாம். ஆ காசே குடுக்க வேண்டாம். எல்லாமே பண்ணிட்டு விட்டுட்டு போறோம் அப்டின்னா, "நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? ஐ நீட் யூ. உனக்கு நீ வந்து நான் தான் இவ்ளோ மோசமானவன்னு உனக்கு தெரியுதுல்ல. நீ தான் நல்லவளாச்சுல்ல. எனக்கு நீ தேவை. உன்ன விட்டா எனக்கு யார் இருக்கா?" அப்டின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடும். எப்படி சரியா போகும்? அடி அடி விழுந்ததுல்ல, வலிக்குதுல்ல. அதுக்கு அவங்களுக்கு நீங்க தேவைன்னா, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கோங்க பாஸ். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்றதெல்லாம் செய்வீங்க. பட் ஃபைனலா வந்து எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, அ பொறுத்துக்கணும் ஆக்சுவலா. விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது. அத வந்து பொறுத்துக்கிட்டு அந்த லைஃப கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது, தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அண்ட் அவனுக்கு யார் இருக்கா? இதுவும் இந்த அட்வைஸும் நெறைய பேர் குடுப்பாங்க. அவனுக்கு யார் இருக்கா? நீ தான் இருக்க. நீ தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு யார் இருக்கா? இட்ஸ் நாட் லைக் தட். அந்த இஃப் யூ நீட் தெம், கிவ் தெம் தட் ஸ்பேஸ், கிவ் தெம் தட் ரெஸ்பெக்ட். யூ நீட் நாட் ஆஸ்க் தெம் டு ஸ்டே பேக். தே வில். அண்ட் இப்போ லாஸ்ட் திங். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பயங்கரமா குண்டாயிட்ட. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. கொஞ்சமாவது நீ உடம்ப பார்க்குறியா? பன்னி மாரி இருக்கிற, பூதமாட்டம் இருக்க. எல்லாம் சொல்லிட்டு, எதுக்காக இப்படி பேசுறீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொன்னா, "உண்மைய தானே சொன்னேன். பொய்யா சொன்னேன்." ஸோ என்ன வேணா சொல்ட்டு, ஐ அம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்றதும், இட் இஸ் அ டாக்ஸிக் பிஹேவியர் விச் இஸ் ட்ரைங் டு பி நார்மலைஸ்ட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இஃப் தே சே அண்ட் சே இட் இஸ் நார்மல், நோ இட் இஸ் நாட் நார்மல், தீஸ் ஆர் ஆல் டாக்ஸிக் பிஹேவியர். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் டாக்டர் திவ்யா சைனிங் ஆஃப். கீப் ஸ்மைலிங்.